தேக்கடியில் ஒரு வழியாக நம்ம முடிச்சுட்டு சிப்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம இப்போ நேராக மூணார் கிளம்பிட்டோம். சூப்பரான ஜேர்னியாக இருக்க போகுது. 3.5 hours ஜேர்னி ஃப்ரம் தேக்கடி டு மூணார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் பாருங்கள். அது 2 சைடும் மலை, நடுவில் ஒரு சூப்பரான ஒரு விநாயகர் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. அப்படியே வழிபட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போனோம். போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட்டு, மழை வந்துகிட்டே இருந்தது. அப்படியே இந்த துளி சாரெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே சில்லுன்னு மேலே பட்டே இருந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போனோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டே இன் கிளப் மஹிந்திரா தான். ஸோ மூணார் கிளப் மஹிந்திரா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 10-15 kilometers பிஃபோரே வந்துடும் சிட்டிக்கு. ஸோ போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன ஊரில் இருந்தது, அப்படியே பார்த்துட்டே போனோம். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு சூப்பர் ட்ரைவ். 3.5 hours ட்ரைவ். வாங்க சூப்பராக போகலாம். ரெசார்ட்டுக்கு ஒரு 20 kilometers பிஃபோர் வந்து சூப்பரான லேக் ஒன்று பார்த்தோங்க. செம்ம லேக் அது. அப்படின்னா வியூ திரும்ப அது ரெசார்ட்லேருந்து தெரிஞ்சது எங்களுக்கு. பட் அது போகிற வழியில் அந்த லேக் பார்த்தோம். எப்படி சொல்கிறது, செம்ம வேறு லெவலில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து அவங்க இந்த பிரெட் ஆம்லேட் சாய் கடைலாம் வச்சுருந்தாங்க. கீழே வந்து அப்படி சொல்கிறது அப்படியே டீ பிளான்டேஷன். அப்படியே அண்ணங்கிட்ட சூடாக ஒரு பிரெட் ஆம்லேட் போட சொல்லி சொன்னோம். பிரெட் ஆம்லேட் வந்துச்சு. அதை ஒரு பொடி பிடிச்சிட்டு திருப்பியும் நம்ம ரெசார்ட் நோக்கி கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக வந்து டீ பிளான்டேஷன் தான். நல்லா அமேசிங்கான வியூ இது வந்து. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, நம்ம தேக்கடி டு மூணார் வந்து கேரளாவுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாடு டச் பண்ண மாட்டோம். பட் பூம்பாரான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து போனோன்னா நேராக தேனி. பட் நம்ம ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் தான் மூணார். சரிங்களா? பாருங்கள், சூப்பரான மிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு கண்கொள்ளா காட்சி நம்மளால் ரசிக்க முடியாமல் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இவ்வளோ வருஷம் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம். பட் இதுக்காகவே வந்தோம். நாங்கள் சூப்பராக இந்த எப்படி சொல்கிறது, இந்த வெக்கேஷனை என்ஜாய் பண்ண போகிறோம். ரைட் சைடில் பாருங்கள், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு. நம்மளுக்கே தெரியாது. ஆனால் பார்த்து எப்படி சொல்கிறது, கேர்ஃபுல்லாக ஓட்டு போனோம். எங்கள் டிரைவர் சூப்பராக எங்களுக்கு கொடுத்தாரு. அவர் வந்து எப்படி சொல்கிறது, அந்த அண்ணன் பேர் செந்தில்குமார். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கம்பெனி கொடுத்தாரு. அது இல்லாமல் நிறைய இடம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னார், இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் அப்படின்னு நிறுத்தி எங்களுக்கு சூப்பராக கூட்டிகிட்டு போனார். ஸோ வி ஆர் ஆன் த வே டு மூணார். கரடு மூடான பாதையில் வந்தாச்சு, ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், வந்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் எங்களோட 1 bedroom அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அதான் கேட்டகரி நாங்கள் புக் பண்ணது, 1 bedroom. ஸோ அது போயிட்டு பாருங்கள், உள்ள நுழைஞ்சவொடனே பாருங்கள், அப்படி சூப்பரான லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அற்புதமான வந்து ஒரு கிங் சைட்ஸ் பெட்டோட ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம். அப்படியே வெளில வந்தோம் வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வாஷ்ரூம். அப்புறம் ஹாலில் வந்து ஒரு சோஃபா கம் பெட் போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு கிச்சனேட் இருந்தது, அவன்லாம் இருந்தது. நம்மளுக்கு என்னென்ன வேணும்லாம் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் நீங்கள் எதோ குக் பண்ணாலும் குக் பண்ணிக்கலாம். அப்படி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு பால்கனி. அப்படியே தோட்டம்லாம் நல்லா இருந்தது. பட் அந்த பால்கனி வந்து திறந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் மங்கிலாம் வந்து உள்ளே குதிக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகல. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். அப்படி வெளில வந்தோம். சும்மா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படியே வெளில வந்தோம். கீழே இந்த ஃபன் கிளப் இருந்ததில்ல, அதில் போய் பசங்களை விட்டுட்டு ஜாலியாக முடிச்சுட்டு நாங்கள் கிளப் மஹிந்திரா மவுண்ட் செரேனில் இருந்தோம். கீழே ஒரு இருக்குது அவங்களதே கிளப் மஹிந்திராலேருந்து. இது வந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷனு. ஸோ நாங்கள் மேலே இருந்தோம். மேலேருந்து கீழே வரணும், அவங்களே ஒரு ஷட்டில் சர்வீஸ் தராங்க. அந்த ஷட்டிலில் கீழே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அந்த ரெசார்ட்டில் என்னென்ன இருக்கோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இது வந்து ஃபோட்டோகிராஃபிக் செஷன்.